எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டாங்கம்மா. நீங்க ஏன் வரல? பசிக்கலமா. பசிக்கலையா? பொய் சொல்லாதீங்கம்மா. அத்தை எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாங்க. மா, நிஜமாவே நீங்க கூப்பிட்டதை நான் கவனிக்கலம்மா. அப்படி நான் கவனிச்சிருந்தா வராம இருப்பேனா? பரவாயில்ல புனிதா, அம்மா இதுக்கெல்லாம் இனிமே பழகிக்கணும். என்ன, நான் கூப்பிட்டு என் பொண்ணு கண்டுக்காம போனது எனக்கு வருத்தமா இருந்தது உண்மைதான். ஆனா என் வருத்தம் அது மட்டும் இல்ல. வேற என்னம்மா வருத்தம்? மா, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? மாப்பிள்ள உன்னை வீட்டுக்கு விட வந்தாருல்ல, அவர் பேசினதை நான் கேட்டேன். போலீஸ் கம்ப்ளைண்ட்னு மாப்பிள்ள சொன்ன அந்த வார்த்தை மட்டும் என் காதுல விழுந்துச்சு. நான் என்னமோ அன்னைக்கு பேசுறப்ப ஒரு கோவத்துல சொன்னேன். அதுக்காக நான் மாப்பிள்ள மேல கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கெல்லாம் ஒரு மோசமான ஆளுன்னு நினைக்கிறியா கண்ணு? மா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கம்மா? நான் எப்படிமா உங்களை அப்படிலாம் நினைப்பேன்? இல்லையே, நீ அப்படி நினைக்கலனா என்கிட்ட போன் பண்ணி அப்படி கேட்டிருக்க மாட்டியே புனிதா. மா, அது ஏதோ ஒரு பதட்டத்துல உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டேம்மா. அப்போ பதட்டத்துல இந்த அம்மா பண்ணிருப்பேன், ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நீ நினைச்சது உண்மைதானே? சொல்லு. என் பொண்ணு என் மேல சந்தேகப்பட்டாங்கிறத விட அவ சந்தேகப்படுற மாதிரி நான் நடந்துகிட்டேன் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு மனசெல்லாம் அவ்வளோ கஷ்டமா இருக்கு புனிதா. அம்மா, அம்மா சாரிம்மா. நான் அப்படி கேட்டுக்கவே கூடாதுமா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. மன்னிப்பெல்லாம் எதுக்குடா? நான் கோவத்துல பேசினதுனால நீ கேட்ட. என் பொண்ணா இருந்து மட்டும் நீ யோசிச்சிருந்தா எங்க அம்மா அப்படி பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நீ சொல்லிருப்ப. நீ கபிலனுக்கு மனைவியா யோசிச்சதுனால இந்த அம்மா மேல உனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அப்படிதானடா கண்ணு? மா, அப்படிலாம் பேசாதீங்கம்மா. நான் என்னைக்குமே உங்க பொண்ணுதாம்மா. உங்க மேல சந்தேகப்பட்டல நான் போன் பண்ணலம்மா. ஏதோ குழப்பத்துல வேற வழி தெரியாம உங்களுக்கு போன் பண்ணிட்டேன். அம்மா, இங்க பாருங்க, அவர்கிட்ட உங்களை நான் என்னைக்குமே விட்டு கொடுக்கற மாதிரி பேசவே மாட்டேம்மா. அவரும் அந்த மாதிரிலாம் நடந்துக்கவே மாட்டாருமா. என் பொண்ணு என்னை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ போலீஸ் கம்ப்ளைண்ட்னு சொன்னியேம்மா, என்ன விஷயம்? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. நான் தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் எதுவும் இல்ல. சரி, நீங்க முதல்ல சாப்பிட வாங்க. இல்லம்மா, எனக்கு வேண்டாம், எனக்கு பசிக்கல. மா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. வாங்க போய் சாப்பிடலாம். வேண்டாம் புனிதா, சொன்னா கேளுமா, எனக்கு வேண்டாம். இது வேலைக்காகாது. மா, சாப்பிடுங்க. புனிதா, நான் தான் சொன்னேன்ல, எனக்கு வேண்டாம்டா. மா, நான் சொல்றேன்ல, சாப்பிடுங்க. வேண்டான்னு சொல்றேன்ல புனிதா, வேண்டாம். காட்டுங்க. சாப்பிடுங்க. 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 சாப்பிடுங்கம்மா. கண்ணு, நீ சாப்பிட்டியாடாமா? நீங்க சாப்பிடலன்னு தெரிஞ்சு நான் எப்படிமா சாப்பிடுவேன்? நீ இன்னும் சாப்பிடலையா? குடு குடு. இரு, நீயும் சாப்பிடணும்.